அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் இப்போ பண்ண. டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரி இங்கே நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க, இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது, சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கரூர் இஷ்யூ. அதுல 41 பேர் உயிர் இருந்தாங்க. அது நம்ம எல்லாருமே நம்ம பார்த்தோம். அந்த சமயத்துல வந்து முதல்வராக வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து அதிக அளவான கூட்ட நெரிசல்ல தான் மக்கள் இறந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம இப்போ உள்ள மரியாதைக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. என்ன மாதிரி பேசியிருந்தாங்கன்னா, இதுக்கு முழுக்க திமுக தான் காரணம், திமுகல உள்ளவங்க தான் இதை பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு செஞ்சாங்க. அந்த அடிப்படையில அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்ப ஏன் இவ்வளவு பொய் பேசுறாரு அப்படிங்கிறத கடைசியில ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. அதுல என்னன்னா, வருகின்ற இடைத்தேர்தலிலே மக்களாகிய நீங்க தீய சக்தியான திமுகவுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இப்ப இந்த 41 பேரை அவன் இறந்ததை வைத்து அரசியல் செய்வது யார்? இது வந்து உண்மையிலேயே வந்து நீங்க சொல்ற மாதிரியே இது வந்து திமுக செஞ்சதாவே இருக்கட்டுமே. உங்களுடைய வாதத்துக்கு நான் வர்றேன். திமுக செய்ததாகவே இருந்தால் நீங்க கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன செஞ்சிருக்கணும்னா வந்து, எந்த அதிகாரிகள்லாம் இதில் சம்பந்தப்பட்டார்களோ அத்தனை பேரையும் மாற்றி இருக்கணும், இல்ல அவங்கள டிஸ்மிஸ் செஞ்சிருக்கலாம், இல்ல சஸ்பெண்ட் செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி 41 பேர் உயிர் இழப்பதற்கு காரணமாக இருந்தவர்களை நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருக்கணும். நான் உண்மையிலே எதிர்பார்த்தேன். என்னன்னா, முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களை வந்து முதல்வர் ஆனவுடனே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், மாட்டினாங்கடா கரூர் விஷயத்துல வந்து சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சு லாட கட்ட போறாரா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன். ஆனா அது எதுவுமே நடக்கவே இல்லை. இப்ப கடைசியில ஒரு இக்கு வைக்கிறிய பத்திலா, வருகின்ற இடைத்தேர்தலிலே திமுகவுடைய தீய சக்திக்கு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஆணித்தரமா நீங்க பேசுறீங்களே தெரியுது. நீங்க இந்த இடைத்தேர்தலை வைத்துத்தான் இந்த ஒரு கரூர் இஷ்யூவை நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கரூர் இஷ்யூல முதல்வர் சார் இந்த விஷயத்த வந்து நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சம்பவத்துல சுத்தி எத்தனையோ பேர் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல யாரெல்லாம் இதுல நீங்க சொல்ற மாதிரி சம்பந்தப்பட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக சிபிஐ கையில இருந்து அவங்க தப்பித்திருக்கவே முடியாது. உண்மை அதுதான். இன்று வரை சிபிஐ வழக்கிலே உள்ளது இந்த கரூர் இஷ்யூ. இன்று வரை விசாரணை நடந்து கூட தான் இருக்கிறது. அப்படி இருந்துமே நீங்க வந்து இந்த இடைத்தேர்தலை மையப்படுத்தி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை நீங்க பேசுறீங்களே, உண்மையிலேயே வந்து உங்க மேல அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை வைக்கிறது. ஆனா நீங்க போற போக்குல பேசிட்டு போனா பரவாயில்ல, ஆனா கடைசியில ஒரு இக்கு வச்சோடதான் எனக்கே புரிஞ்சு, இப்ப இடைத்தேர்தலை மையப்படுத்தி தான் இப்ப இந்த கரூர் இஷ்யூக்கு இவங்க பேச வந்திருக்கிறாங்களா, இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. சரி, நீங்க வந்து திருச்சியில இருந்து சென்னை விமான நிலையத்துக்கு நீங்க சென்றது, அது எல்லாருமே மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க 4 நாள் சென்று அந்த மாதிரி அவங்கள யாரையும் எதுவும் செய்யாதீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்ன நீங்க வந்து கைது செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வாக்கு மூலத்தையும் நீங்க பேசியிருந்தீங்க. அது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் முறையில வர்றாம்பாரு வேட்டக்காரா அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ நீங்க பேசி இந்த ஒரு அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். இப்படிலாம் நீங்க பேசுறதுனால பழசை யாரும் மறந்து விட மாட்டார்கள். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ எல்லாமே மக்கள் கையில இருக்குது, எல்லாருமே அதை திருப்பி பார்ப்பாங்க.
நீங்க சொல்ற மாதிரி என்ன கரூர் விஷயத்துல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ, ஏன்னா 41 உயிர் போயிருக்குதுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. 41 உயிர் போயிருக்குது. அப்ப நீங்க என்ன செய்து இருக்க வேண்டும், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூண்டோடு டிஸ்மிஸ் தான். அவங்களுக்கெல்லாம் வந்து மன்னிப்பே கிடையாது. ஏன்னா அவங்க செய்த இந்த உயர் அதிகாரிகளுக்கு வந்து பூஜா தூக்குறதுனாலதான் இப்ப இந்த 41 உயிர் போச்சு. அவங்கள நீங்க என்ன செஞ்சீங்க? இன்று வரை அவங்க வந்து பதவியில தான் இருக்கிறாங்க. கரூரில் இருக்கிறாங்களா இல்ல மற்ற இடத்துல இருக்காங்க நமக்கு சரியா தெரியல. அவங்கள நீங்க எதுவுமே செய்யல. ஏன்? ஒருவேளை அவங்கள நீங்க மன்னிச்சு விட்டீங்களா? 41 பேர் உயிர் போயிடுச்சு, அதற்காக நீங்க மன்னிச்சு விடலான்னு ஒரு முடிவுல இருக்கிறீங்களா? 41 குடும்பத்திற்கு வந்து நீங்க அரசு பதவியெல்லாம் கொடுத்தி அதெல்லாம் நாங்க விமர்சனம் செய்யவே இல்லை. நல்லபடியா கொடுங்க. அந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நீங்க செய்யுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய கடமை. ஏன்னா அவங்க உங்களை பார்க்க வந்துதான் அவங்க இறந்தாங்க. ஆனா இத பிளான் பண்ணி தான் செஞ்சாங்கன்ட்டு அப்பட்டமாக நீங்க பேசுவது வந்து உண்மையிலேயே உங்கள் மீது பிறர் வைத்திருக்கும் மரியாதையை வந்து அதை கெடுக்கும் விதமாக இது அமைந்தது. உங்கள் கட்சியிலேயே இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் பேசியிருப்பார். இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாம இந்த 41 பேர் இறந்ததால அப்படியே தூக்கி போட்டு அப்படியே அவர் போயிட்டார அப்படின்னு சொல்லி, அந்த சமயத்துல அனைத்து கட்சியினருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. அந்த விஷயத்தையும் மக்கள் பார்த்தாங்க. இரவு 2 மணியை அந்த சமயத்துல முதல்வர் ஸ்டாலின் வந்து நேரடியா வந்து மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து அவர் நேரடியா வந்து பார்த்திருப்பாங்க, என்னென்ன தேவை மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய தவறு, அவர் ஆட்சியில என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்றத நான் சொல்லுவேன், ஒரு மிகப்பெரிய தவறு. போலீஸ் அதிகாரிகள் சொல்லியுமே நீங்க அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல நின்று பேசினாதான் மக்களுக்கு எல்லாரும் கேட்கும் அப்படின்னு சொல்லி நீங்க உள்ள வந்ததுனாலதான் 41 உயிர் போனது. அதற்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து அப்ப இருந்தவங்க வழக்கு தொடர்ந்திருக்கணும். ஆனா அவங்க அதை செய்ய தவறல, அவங்க செய்யல. நல்லா புரிஞ்சுக்கிறனும், அவங்க செய்ய முன் வரல. ஏன்னா அத்தனை பேரும் துக்கத்துல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல விட்டுட்டாங்க. விட்டதின் விளைவு தான் இப்ப இது. திமுக இப்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விட்டதின் விளைவு தான் இது. ஓகே, அடுத்த வீடியோல நான்